ஒவ்வொரு நாளும் சந்தை ஒரு பாடசாலை. இன்று அது நமக்கு 4 பாடங்களை கற்றுத் தந்தது. உலகின் மிக சிறந்த 4 முதலீட்டாளர்களின் வழியாக. நிஃப்டி குறியீடு கிட்டத்தட்ட சமநிலையில் முடிந்தது. ஆனால் அதற்குள் தனிப்பட்ட பங்குகள் வெவ்வேறு காரணங்களால் அசைந்தன. அந்த காரணங்களில்தான் இன்றைய பாடங்கள் உள்ளன. முதல் பாடம், வாரன் பஃபெட்டிடமிருந்து ஒரு எச்சரிக்கை. இன்று ஹிந்துஸ்தான் ஜிங்க், நால்கோ போன்ற உலோக பங்குகள் சுமார் 4% சரிந்தன. அதுவும் ஒன்றாக, ஒரே குழுவாக. ஏன் ஒன்றாக? ஏனெனில் ஒரு உலோக நிறுவனம் தனது விலையைத்தானே நிர்ணயிக்க முடியாது. ஜிங்க் அலுமினியத்தின் உலக சந்தை விலையே அதை முடிவு செய்கிறது. தன் விலையை கட்டுப்படுத்த முடியாத நிறுவனத்துக்கு உண்மையான பாதுகாப்பு இல்லை என்பதால் அத்தகைய வணிகங்களை பஃபெட் தவிர்க்கிறார். ஒரு துறை முழுவதும் ஒன்றாக நகரும்போது அது ஒரு தெளிவான அறிகுறி. இரண்டாவது பாடம் பீட்டர் லிஞ்சிடம் இருந்து. ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தின் காலாண்டு லாபம் எதிர்பார்ப்பை மீறியதால் இன்று அதன் பங்கு 7%க்கும் மேல் உயர்ந்தது. லிஞ்சின் முழு தத்துவமும் ஒரே வார்த்தையில்தான், லாபம், லாபம், லாபம். காலப்போக்கில் ஒரு பங்கு அதன் லாபத்தை பின்தொடர்கிறது. ஒன்றை கவனியுங்கள், வலுவான முடிவுகளுக்கு பிறகும் தரகு நிறுவனங்கள் கருத்து வேறுபட்டன. எனவே நீங்களாகவே சிந்திக்க வேண்டும். மூன்றாவது பாடம் ஹோவர்ட் மார்க்ஸிடம் இருந்து. மேக்ஸ் ஹெல்த்கேர் பங்கு கிட்டத்தட்ட 4% உயர்ந்தது. ஆனால் நிறுவனம் இன்று செய்த எதனாலும் அல்ல. சுகாதாரத்துறை முழுவதும் இன்று சாதகமாக இருந்ததே காரணம். வணிகம் எப்படி இருந்தாலும் சந்தை சுழற்சிகளும் துறை அலைகளும் பங்குகளை மேலும் கீழும் கொண்டு செல்கின்றன. எனவே உங்கள் பங்கு அதன் துறையுடன் சேர்ந்து உயரும்போது பணிவாக இருங்கள். அது உங்கள் திறமை அல்ல, அந்த அலையின் விளைவு. இறுதியாக பெஞ்சமின் கிரஹாமிடம் இருந்து. பந்தன் வங்கி பங்கை பாருங்கள். சமீபத்திய நாட்களில் அது கடுமையாக ஏறி இறங்கியுள்ளது. அதிக அளவில் விற்பனையான போது கூர்மையாக சரிந்தது. ஆனால் சில நாட்களுக்கு முன் லாபம் குறைந்த போதும் அது உயர்ந்தது. வணிகம் அவ்வளவு வேகமாக மாறவில்லை, மாறியது மனநிலைதான். அந்த மனநிலைக்கு கிரஹாம் ஒரு பெயர் வைத்தார், மிஸ்டர் மார்க்கெட். ஒவ்வொரு நாளும் வேறுபட்ட விலையை சொல்லும் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட கூட்டாளி அவர். அவரது மனநிலையில் அடித்து செல்லப்படாமல் விலைக்கும் மதிப்புக்கும் உள்ள வேறுபாட்டை அறிந்து கொள்வதே உங்கள் வேலை. 4 பங்குகள், 4 பாடங்கள், விலை நிர்ணய சக்தி, லாபம், சுழற்சிகள் மற்றும் உணர்ச்சி. உங்களுக்கு ஒரு டிப் தேவையில்லை. விஷயங்கள் ஏன் நகர்கின்றன என்பதை புரிந்து கொள்வதே தேவை. அதுவே ஒரு சூதாட்டக்காரை ஒரு முதலீட்டாளராக மாற்றுகிறது. போப்பல்ஸ், ஒவ்வொரு நாளும் உங்கள் மொழியில் ஏன் என்பதை விளக்குகிறோம். ஒவ்வொரு நாளாக சந்தையை கற்றுக்கொள்ளுங்கள்.